ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செவ்வந்தி பூ மாலை எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. மாலை எவ்வளோ நீளம் கோர்க்குறீங்களோ அவ்வளோ நீளம் ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க. மாலையோட கடைசி பகுதியில் இந்த மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம மாலை கோர்க்கும்போது பூ உதிராமல் இருக்கும். நல்லா டைட்டாக கட்டிக்கங்க. பூவோட காம்பெல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதனால் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூவாக எடுத்து இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா பூக்களையும் கோர்த்து எடுத்துக்கலாம். தேவையான நீளத்துக்கு மாலை கோர்த்தாச்சு. கோர்த்து முடித்ததும் இதோட நுனியிலையும் இந்த மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கிட்டோமா மாலை உதிராமல் நிற்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சிகப்பு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இது வந்துட்டு நடுவில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் நூல் ஊசியில் கோர்த்து ஒரு கண்ணி கட்டிட்டு இந்த மாதிரி எல்லா பூக்களையும் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், போதும். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். செவ்வந்தி பூவோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் குங்குமம் வச்சிட்டோமா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா பூக்கள்லையும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. நம்ம கோர்த்து இல்லைங்களா, அந்த நூல் வந்துட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நூலை ரெண்டாக பிரித்து மாலையோட நடுப்பகுதியில் கட்டிக்கலாம். நட்ட நடு பகுதியில் இந்த மாதிரி கட்டிக்கங்க. கட்டிட்டு மிச்ச நூலை கட் பண்ணிடலாம். மாலை வந்துட்டு சாமி கழுத்தில் போடுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான நூலாக எடுத்து 2 பக்கமும் முடிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூ கட்டும்போதே முன்னாடி கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட்டலாம். 2 சைடும் ஒவ்வொரு கன்னி பூ கட்டணும் இல்லைங்களா, அதோட இடையில இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக 2 முடிச்சு போட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, ஸ்ட்ராங்காக சூப்பரான மாலை சாமிக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.